திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். நம்ம பார்த்துட்டு உள்ள காட்சியே தெரியும். இது வந்து நெல்லை சந்திப்பு ஸ்மார்ட் சிட்டி பேருந்து நிலையம் முன்புறம் இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில மக்களோட இயல்பு வாழ்க்கை எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஏனென்றால் இந்த சுற்றுப்பட்டு இருக்கக்கூடிய மாநகர சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வேலைகளுக்கு செல்பவர்கள். அதாவது பள்ளி கல்லூரிகள் இன்று கனமழை காரணமாக மாவட்ட நிர்வாகம் விடுமுறை அறிவித்து விட்டது. ஆனால் வேலைக்கு செல்பவர்கள், பல்வேறு காரணங்களுக்காக வெளியே செல்பவர்கள், அத்தியாவசிய தேவைக்காக வெளியே செல்பவர்கள் அனைவருமே இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதித்துள்ளதை பார்க்க முடிகிறது. வாகனங்கள் செல்வதிலும் சிரமம் இருக்கிறது. இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் தண்ணீரில் படகு போல செல்லக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. இந்த சந்திப்பு பேருந்து நிலையம் இதே பகுதியில் தான் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த மழையின் போது உடக கரை ஒதுங்கிய இடமாக கூட இந்த இடம் இருந்தது. அப்படி மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் பிரதான பகுதி, அதாவது நெல்லை சந்திப்பின் மைய பகுதியே இப்படி இருக்கிறது. இதற்கு பல்வேறு முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றும் பொதுமக்கள் ஒரு பக்கம் குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பதற்கு இந்த இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள், அதாவது சரியாக கால்வாய் ஓடைகள் எல்லாம் கரெக்டாக தண்ணீர் செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருந்தால் மழைநீர் இவ்வளவு தூரம் தேங்கியிருக்காது என்கிறார்கள். ஆனால் மழைநீர் தாண்டி அருகில் இருக்கக்கூடிய குளங்களில் பெருகியுள்ள நீரும் இங்கு உள்ளே வந்ததனால தான், மழை நீரோடு சேர்ந்து வந்ததால் தான் இவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் அந்த உடைப்புகளை ஏற்படுத்தி தண்ணீர் வெளியே செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். அதை பார்க்க முடியும். நம்ம ஒளிப்பதிவாளர் மகராஜன் காண்பித்தார். அந்த காட்சியில் தெரியும். அதாவது அருகில் இருக்கக்கூடிய பெரிய ஓடை, இந்த ஓடை வழியாகத்தான் தண்ணீர் வெளியேற வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் ஒரு பக்கம் மாநகராட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சூழலில் தான் படகு போல பேருந்துகளும் வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது. வேலைக்கு செல்பவர்கள் நிலைதான் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அரசு பேருந்துகள் வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்க முடியும். இப்படித்தான் இங்கே இருக்கிறது இந்த பகுதி. ஆனால் இதற்கு முன்பு இப்படி மழையில் இருந்ததில்லை. கடந்த சில மாதங்களாகவே இதுபோன்று பெருமழை வெள்ளக்காலங்களில் இதுபோன்று மக்கள் பாதிக்கும் ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஸ்மார்ட் சிட்டி பேருந்து நிலையம் வாசலில் அலையடிப்பது போல காணப்படக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடியும். மக்கள் வேலைக்கு செல்பவர்கள் அனைவருமே இந்த மழை வெள்ளத்தின் வழியாக நடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. பேருந்துகளும் இதில் தான் இயக்கப்பட வேண்டியிருக்கு. இப்படித்தான் ஸ்மார்ட் சிட்டி பேருந்து நிலையம் இயங்கி வருகிறது. ஒரு பக்கம் ஜேசிபி பொக்லைன் கொண்டு அந்த இடத்தை ஆக்கிரமிப்புகளை அகற்றி தண்ணீர் வெளியேற்றுவதற்கான ஒரு முயற்சிகளையும் செய்து வருகிறார்கள். அதையும் நாம் பார்க்கலாம். இது நெல்லை சந்திப்பு சிந்து பூந்துரை பகுதி, அதாவது பேருந்து நிலையத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய சிந்து பூந்துரை குடியிருப்பு பகுதி. இதில் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான மக்கள் கடந்த முறை வெள்ளத்தின் போது சிக்கியிருந்தார்கள். தற்பொழுது மீண்டும் அதுபோன்ற ஒரு சிக்கல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தற்பொழுது மாநகராட்சி நிர்வாகம் ஒரு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன் காரணமாக தற்பொழுது அந்த உடைப்புகள் சரி செய்யப்பட்டு, அந்த ஓடையில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் சரி செய்யப்பட்டு உள்ளே தண்ணீர் இயல்பாக செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்து வருகிறார்கள். தற்பொழுது மாநகராட்சி ஊழியர்கள் இதில் பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தண்ணீர் எந்த அளவிற்கு மழை வெள்ளம் போல சேகரிக்கிறது என்பதை பார்க்க முடியும். இந்த தண்ணீர் என்பது இங்கு சேர்ந்து சூழ்ந்துள்ளதால் தான் முற்றிலுமாக போக்குவரத்து என்பது மிகப்பெரிய அளவில் பாதிப்பு. ஒரு பக்கம், அதாவது நகர பகுதிக்கு செல்வதற்கு, ஊருக்கு குடியிருப்பு பகுதிக்கு செல்வதற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி பார்க்க முடியும். அங்கு பேரிகார்டு வைத்து அந்த பகுதியில் வாகனங்கள் வர முடியாத அளவுக்கு அடைத்து வைத்திருக்கிறார்கள். அதாவது வாகனங்கள் ஒருபுறம் செல்கிறது, ஆனால் மறுபுறம் ஏற்கனவே அந்த மக்கள் இருசக்கர வாகனம் வருவதை பார்க்க முடியும். அந்த எதிரே வரக்கூடிய காட்சிகள் தெரியும். ஒரு முதியவர் சைக்கிளை உருட்டி கொண்டு செல்கிறார். அந்த இடம் வழியாக நேராக செல்வதற்கு பேரிகார்டுகள் வைத்து தடுப்புகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 4 சக்கர வாகனங்கள் அந்த வழியில் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த இடத்தில் பல்வேறு குழிகள் ஏற்படுத்தியிருக்கிறது. சாலை ஏற்கனவே பள்ளமும் ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாகவும் குழிகள் விழுந்து விபத்து ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த பகுதியில் பேரிகார்டு வைத்து தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதே இடத்தில் தான் இந்த தண்ணீர் இதை விட அடுத்த மடங்கு கூடினால் இங்க இருக்கக்கூடிய கடைகளின் நிலைமை பாதிக்கப்படும். ஏற்கனவே வணிக ரீதியாக மிகப்பெரிய பாதிப்புகளை இந்த வணிகர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக, ஒரு அச்சத்தின் காரணமாக கடைகளில் இருக்கக்கூடிய பொருட்களை, விலை உயர்ந்த பொருட்களை தற்போது வெளியேற்றும் பணிகளிலும் அந்த ஊழியர்கள் ஈடுபட்டிருப்பதை பார்க்க முடியும். ஏனென்றால் கடந்த முறை இருக்கக்கூடிய மொபைல் போன்கள், கம்ப்யூட்டர்கள் எனவே நிறைய பழுதாயிருந்தன. ஆனால் அதற்கு சரியான இழப்பீடு கிடைக்கவில்லை. கோடிக்கணக்கில் செலவு செய்து அருகில் இருக்கக்கூடிய இந்த போட்டோ பார்க் இந்த நிறுவனங்களில் எல்லாம் அவர்கள் வாங்கி வைத்திருந்த இயந்திரங்கள் எனவே வெளிநாட்டிலிருந்து இயந்திரங்கள் எல்லாமே பழுதாகி இருந்தன. ஆனால் அது சரியான இழப்பீடு கிடைக்காத நிலையில் தற்பொழுது இருக்கக்கூடிய கடைகளில் இருக்கக்கூடிய முக்கிய பொருட்கள் அனைத்தையுமே வெளியே கொண்டு செல்கிறார்கள். ஒவ்வொரு கடைகளும் நேற்று இரவிலிருந்தே ஒவ்வொருவரும் இந்த பணிகளை செய்து வருகிறார்கள். ஏனென்றால் இந்த மழை வெள்ளத்தின் போதும் பாதிப்பு எந்த அளவிற்கு இருக்கும் என்பது அவர்கள் ஏற்கனவே உணர்ந்திருக்கிறார்கள். கடந்த முறை ஏற்பட்ட பாதிப்பு எனவே இந்த முறையும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தற்பொழுது கையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அவர்கள் வெளியே எடுத்து செல்வதை பார்க்க முடிகிறது.